ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கிச்சன் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கான வீடியோ. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதை க்ளீன் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே டைம் அதிகமாக எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற காம்புகள் எல்லாமே நிறைய வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவசரத்துக்கு நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம இதை வந்து சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ணணும், டைம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேரட் துருவுற தட்டு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக அந்த முருங்கை இலை தண்டுகள் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து விட்டுக்கோங்க. அதாவது மேல் பக்கமாக விட்டுட்டு கீழ் பக்கமாக நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த ஒரு கிளை வருது பார்த்தீங்களா முருங்கைக்கீரை, அதில் இருக்கிற கீரைகள் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேரட் துருவுற தட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீடுகள்லையுமே மோஸ்ட்லி நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேலை செய்கிற டைமில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாலே நம்ம வந்து வேலை முடிக்கிறதுக்குள்ளேயே குழந்தைங்க வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளால் வந்து கீரை க்ளீன் பண்ண முடியுது அப்படின்னு. இப்படி பண்ணும்போது நமக்கு நிறைய கீரை ஒரே சமயத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். நமக்கு வந்து டைமும் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். அந்த தண்டுகள் இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மளில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தேங்காய் வந்து உடைக்கும் போது கரெக்டான அளவில், அதாவது பாதியாக நமக்கு வந்து உடஞ்சி கிடைக்காது. சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா செதற்கா மாதிரி கூட நமக்கு துண்டு துண்டாக உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்காக நம்ம ஈஸியாக எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய்க்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த நாரெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா தண்ணியில் அந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் அந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா அந்த தேங்காயோட ஓடு வந்து நல்லா நனைஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது உடைக்கிறதுக்கு ரெகுலராக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி நான் எடுத்திருக்கேன். அதோட முனைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக உடைக்கலாம். அதுவே வந்து ரொம்பவே மெல்லிஸாக தின்னாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடைக்கிறதுக்கு வராது. ஏன்னா அது கரண்டி வந்து டேமேஜ் ஆகிடும். இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி உடைக்கும்போது கரெக்டான அளவில் சரிசமமாக நமக்கு வந்து உடப்படும். அது மட்டும் இல்லாமல் செதறிக்கா மாதிரி நமக்கு உடப்படாது. அதோட தேங்காய் தனியாக ஓடு தனியாகவும் நமக்கு வந்து வராது. கரெக்டான அளவில் பாதியாக நமக்கு உடப்பட்டு வந்துடும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கத்தியோ அருவா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி டெய்லி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு ரொம்ப அழகாக நம்ம வந்து தேங்காய் உடைச்சிட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து தேங்காய் படிக்கட்டிலலாம் நம்ம வந்து வச்சு உடச்சி பார்த்துருப்போம். அந்த மாதிரி உடைக்கும் போது படிக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன டிப்புன்னு பார்க்கலாம். கசப்பே இல்லாத ரொம்பவே டேஸ்டியான ஒரு பாகக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக எப்போது நம்ம சேர்க்குற மாதிரி உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3ம் நான் வந்து சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சாறு வந்து பாதி எடுத்து கலந்துக்கோங்க. அந்த சாறு வந்து விடும்போது உங்களுக்கு வந்து பாவக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது எண்ணெயில் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு அப்படிங்கிறது ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து இருக்காது. இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு டைம் இருந்ததுன்னா ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வந்து வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கசப்பே இருக்காது. பாகக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவையாவது நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது வயிற்றில் அந்த பூச்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள், பூச்சி தொல்லைலாம் வந்து இருக்காது. குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாவக்காய் வந்து பிடிக்காது. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கசப்பு இல்லாத பாகக்காய் பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பாவக்காய், இந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த பாகக்காய் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இந்த டைமில் வந்து நம்ம ரெகுலராக வீட்டில் வந்து ஃப்ரூட் ஜூஸ்லாம் வந்து போட்டு குடிப்போம். ஸோ கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா கூட ஜூஸ் வந்து அதிகமாக நம்ம கொடுப்போம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இளநீர் கிடச்சிது அப்படின்னா எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மெத்தடில் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஜூஸ் வந்து போடும்போது இந்த இளநீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரெகுலராகவே ஜூஸில் சேர்த்துக்கலாம். ஸோ அதுதான் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இளநீர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன்.
எதுனா தூசி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நான் என்ன மோல்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது சாக்லேட் பண்ணுறதுக்கான மோல்டு இது. ஸோ அந்த மோல்டு இருந்தது. அதனால நான் அதில் வந்து அந்த இளநீரை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்லாம் போடுறதுக்கான மோல்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஊற்றிக்கும் போது கொஞ்சம் பெரிய சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் முதல் நாள் நான் ஊற்றி வச்சுருந்தேன் ஃப்ரீசரில். மறுநாள் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக அது வந்து செட் ஆகி வந்திருந்தது. ஸோ ஃபுல்லாக நம்ம இந்த ஐஸ் கட்டி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். வீட்டில் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு லெமன் ஜூஸ் போட்டால் கூட இந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டி இல்லை 2 ஐஸ் கட்டி இளநீர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு இளநீரோட டேஸ்ட்டும் வந்து மாறவே மாறாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வாரம் ஃபுல்லாகவே நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து பப்பாளி பழம் அந்த மாதிரிலாம் ஜூஸ் ஏதாவது அடிக்கிறீங்க அப்படின்னா 2, 3 ஐஸ் கட்டி இதிலேருந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஐஸ் கட்டி வந்து சேர்த்துக்க வேண்டாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியான ஒரு தேங்காய் சட்னி வீட்டில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, கூடவே 2 பல் பூண்டு வந்து நான் தோலோடு சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடைசியாக நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதே மாதிரி நீங்கள் அரைக்கும் போது முன்னாடி வந்து சேர்த்துறாதீங்க. கடைசி டைமில் வந்து நீங்கள் சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடு மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று சின்ன சின்ன பீசஸாக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டு நீங்கள் வந்து நார்மலாக சட்னி வந்து தாளித்து விட்டுருங்க. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல்லலாம் நம்ம விரும்பி சாப்பிட்ற தேங்காய் சட்னி வீட்டில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ராகியில் வந்து முருங்கைக்கீரை சேர்த்து அடை வந்து பண்ணியிருந்தேன் காலையில் டிஃபனுக்காக. ஸோ அதுக்காக இந்த சட்னி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எப்போவும் நம்ம இட்லி, தோசை அந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி சட்னி வந்து நம்ம செய்வோம் இல்லையா? இந்த மாதிரி அடைலாம் வந்து பண்ணும்போது கூட நம்ம அந்த மாதிரி சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் அடைலாம் தட்டி போடுறீங்க அப்படின்னா, எப்போவுமே வாழை இலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலையில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தட்டும்போது எங்கேயுமே நமக்கு மாவு வந்து பிச்சுக்காது. நல்ல மெல்லிஸாக எவ்வளோ பெருசாக வேணும்னாலும் நம்ம வந்து சூப்பராக விரித்து அதை வந்து தட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ராகியில் அடை வந்து ரெசிபி எல்லாருக்குமே காமனாக அது வந்து தெரிஞ்சது. அதனால நான் வந்து ரெசிபி ஷேர் பண்ணலை. இந்த மாதிரி சட்னி கூட வந்து வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்களும் சட்னி வந்து பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னோட ரோஜா செடியில் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 செடியில் ரொம்ப சூப்பராக பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூத்து இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து கட் பண்ணும்போது இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி செடிகள் வந்து நல்ல கொத்து கொத்தாக உங்களுக்கு பூக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஒரு 2, 3 வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களோட ரோஜா செடி வந்து பூக்கவே மாட்டேங்குது, அரும்பே வந்து வைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக அந்த உரம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி இன்னொரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த பூக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பூத்த பூவும் இருந்தது செடியில். ஸோ அது வந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாமே உதிர்ந்து வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் வந்து பறிச்சிட்டேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம வளர்க்குற செடியிலேருந்து அது பூவாக இருந்தாலும் சரி, ஒரு காயாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எடுக்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்பவே திருப்தியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ இந்த பூக்களை வந்து சூப்பராக நான் வந்து ஹாலில் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே அந்த பூக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்படி நம்ம வைக்கிறதுனால ஒரு வாரம் வரைக்கும் அந்த பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும் நமக்கு. கூடவே வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சென்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்க படிக்கிற டெஸ்கில் வந்து நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டேபிளில் அது இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். அவங்களுக்கு அது பார்க்கும்போது ஒரு நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த சென்ட்டு வந்து நல்ல வாசமாக அந்த ரோஜா பூவோட வாசத்தில் கலந்து பார்க்கவும் சரி, அதை ஸ்மெல் பண்ணவும் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹாலில் கூட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம்.
இந்த மாதிரி ஹாலில் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போதும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு 1 வாரம் ஆனாலுமே. உங்களுக்கு இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுனா இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். நான் முதல் நாள் வந்து ரோஜாப்பூ எல்லாம் பறிச்சதுக்கப்புறம் இது வந்து மறுநாள் வந்து பூத்திருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வந்து 2 வகையான செம்பருத்தி நான் வந்து வச்சுருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூத்திருந்துச்சு. திரும்பவும் அதே ரோஸ் செடியில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த மொட்டு எல்லாமே சூப்பராக பூத்து இன்றைக்கி 3 பூவாக பூத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது என்ன மாதிரியான உரம் வந்து நான் தரேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.